அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஈரான் நாடு தற்போதைய தற்காலிக போர் நிறுத்த ஒப்பந்தத்தை பலமுறை மீறிவிட்டதாக கூறியுள்ளது இரு நாடுகளுக்கும் இடையேயான உரசலை மீண்டும் அதிகரிப்பதையே காட்டுகிறது. கடந்த பிப்ரவரி 28 ஈரான் மீது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இணைந்து தாக்குதல் நடத்தின. இதற்கு பதிலடி தரும் வகையில் வளைகுடாவில் உள்ள அமெரிக்காவின் நட்பு நாடுகள் மற்றும் இஸ்ரேல் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியது. இந்த நிலையில் அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையே போர் நிறுத்தம் செய்ய பாகிஸ்தான் மத்தியஸ்தம் செய்தது. இதனால் 2 வார காலம் இடைக்கால போர் நிறுத்தம் அமலானது. போர் நிறுத்தம் அமலில் இருக்கும் இந்த சமயத்தில் முதல் கட்ட பேச்சுவார்த்தை உடன்பாடு எட்டப்படாமல் தோல்வியை தழுவிய நிலையில் 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை விரைவில் நடக்கும் என எதிர்பார்க்கப்பட்டது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஈரான் நாடு தற்போதைய தற்காலிக போர் நிறுத்த ஒப்பந்தத்தை பலமுறை மீறிவிட்டதாக தனது ட்ரூத் சோஷியல் பக்கத்தில் பதிவிட்டுள்ளது மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் மீண்டும் பதற்றத்தை அதிகரித்துள்ளது. ஆர்முஸ் நீரிணையில் அமெரிக்கா மற்றும் சர்வதேச வணிக கப்பல்களை ஈரான் அச்சுறுத்துவதாகவும் இதன் மூலம் போர் நிறுத்த விதிகளை ஈரான் மீறிவிட்டதாகவும் ட்ரம்ப் குற்றம் சாட்டியுள்ளார். அதே வேளையில் அமெரிக்கா ஈரானிய துறைமுகங்களை முற்றுகையிட்டதாகவும் சமீபத்தில் ஒரு சரக்கு கப்பலை கைப்பற்றியதுமே போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் தெளிவான மீறல் என்று ஈரான் கூறி வருகிறது. இந்த 2 வார தற்காலிக போர் நிறுத்தம் முடிவுக்கு வரவுள்ள நிலையில் இதை நீடிக்க அதிபர் ட்ரம்ப் மறுப்பு தெரிவித்துள்ளார். பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமாபாத்தில் நடைபெறவிருந்த அமைதி பேச்சுவார்த்தையில் பங்கேற்பது குறித்து ஈரான் இன்னும் இறுதி முடிவெடுக்கவில்லை. இதனால் அமைதி முயற்சிகளில் முட்டுக்கட்டை ஏற்பட்டுள்ளது பதற்றத்தை உருவாக்கும் என அஞ்சப்படுகிறது. மேலும் மத்திய கிழக்கில் நிலவும் பதற்றங்களுக்கு மத்தியில் லெபனான் நாட்டின் இறையாண்மைக்கு எதிராக இஸ்ரேல் மேற்கொண்டு வரும் அத்துமீறல்களை கத்தார் அரசு வன்மையாக கண்டித்துள்ளது. அதோடு ஒட்டுமொத்த பிராந்தியத்தையும் ஆபத்தில் தள்ளியுள்ள இந்த போரை உடனடியாக முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்றும் தற்போதைய போர் நிறுத்த ஒப்பந்தம் நீடிக்கப்பட வேண்டும் என்றும் கத்தார் வலியுறுத்தியுள்ளது.